ஐநாவின் இதர முக்கிய துணை அமைப்புகள். ஐநாவின் துணை அமைப்புகள் உலகில் மிகவும் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகளான உணவு, சுகாதாரம், கல்வி, பண்பாடு ஆகிய களங்களில் செயல்படுகின்றன. அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க. உலகில் மிகவும் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகள் என்னென்ன துறைகள் அப்படின்னா மொத்தம் 4 துறைகள்: உணவு, சுகாதாரம், கல்வி, பண்பாடு. இதனாலையும் நோட் பண்ணிக்கோங்க. உலகில் மிகவும் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகள் என்னென்ன துறைகள்னா உணவு, சுகாதாரம், கல்வி, பண்பாடு. ஐநாவின் துணை அமைப்புகள் உலகில் மிகவும் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகளான உணவு, சுகாதாரம், கல்வி, பண்பாடு இந்த ஆகிய களங்களில் செயல்படுகின்றன. சரி, அது என்னென்ன இந்த அமைப்புகள் துறைகள் அப்படின்னு பார்க்கலாம். அவை உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநாவின் இதர முக்கிய துணை அமைப்புகள். உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் FAO, உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO. ஐநா அதாவது ஐநா கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் UNESCO. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய முக்கியமான துணை அமைப்புகள். இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஐநாவின் முக்கிய துணை அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் FAO, உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, ஐநா கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாடு அமைப்பு எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் UNESCO. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய துணை அமைப்புகள். இவை தவிர்த்து வேறு சில சிறப்பு நிறுவனங்கள் உறுப்பு நாடுகளின் நிதி உதவியுடன் செயல்படுகின்றன. அது என்னென்ன அந்த சிறப்பு நிறுவனங்கள் அப்படின்னா அவற்றில் நன்கு அறியப்பட்ட 2 அமைப்புகளில் முதலாவது ஐநா குழந்தைகள் நிதி நிறுவனம் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் UNICEF. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உறுப்பு நாடுகளுடைய நிதி உதவியோட செயல்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய துணை அமைப்புகள். இதெல்லாம் உறுப்பு நாடுகளுடைய துணை அமைப்புகள். இது எதுக்கு? முதலாவது பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய குழந்தைகள் நிதி நிறுவனம் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. இது உலகம் முழுவதிலும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தையும் ஏனைய நலன்களையும் முன்னெடுக்க பணி செய்கிறது. எது அப்படின்னா இந்த ஐநா குழந்தைகள் நிதி நிறுவனம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஐநா வளர்ச்சி திட்டம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான் UNPD. இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களில் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய இதர முக்கிய துணை அமைப்புகள். இது என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 துறைகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது உணவுக்கு, சுகாதாரம், ஹெல்த்துக்கு, கல்வி, அது சரிங்களா, எஜுகேஷனுக்கு, அப்புறம் பண்பாடு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 முக்கிய துறைகள். அப்புறம் இன்னும் 2 துறைகள் என்னென்ன அப்படின்னா குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக குழந்தைகள் நிதி நிறுவனம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்துது இந்த துறைகள் எல்லாமே.